ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ அப்சல் அகமத். ஒரு தாட் பார்க்கலாம். அப்ஜெக்டிவ் ஆஃப் லிவிங். நம்ம எல்லாம் ஏன் உயிரோட இருக்கோம்? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு அப்ஜெக்டிவ் இருக்கும். இதை நான் நிறைய பேர்த்துல கேட்டிருக்கேன். செமினார் நடக்கும்போதும், பேரண்டிங் செமினார் நடக்கும்போது, ஸ்டூடெண்ட் ஹேண்டில் பண்ணும்போது எல்லாம் இந்த கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். கேட்கும்போது எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் சொல்லும்போது நான் என் பசங்களுக்காக தான் இருக்கேன் அப்படின்வாங்க. ஸ்டூடெண்ட்கிட்ட கேட்டோம் அப்படின்னா நாங்கள் நல்லா படிக்கணும்னு இருக்கோம் அப்படின்னு. பிஸ்னஸ் மட்டும் கேட்டோம் அப்படின்னா ஐ வாண்ட் டு மேக் மோர் மணி அப்படின்வாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, திஸ் இஸ் த ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டீப்பா சிந்திச்சு பாத்தீங்க அப்படின்னா, இந்த எல்லா பேருமே ஒரே விஷயத்தை சுத்தி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், அவங்களுக்காக தான் நான் இதோட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. பிசினஸ் பீப்புள் நல்லா மணி ஏர்ன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும். பசங்க நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கினா என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அப்ஜெக்டிவ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஹோல் வேர்ல்டே சந்தோஷத்துக்காக தான் இதோட இருக்கு. சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். எந்த விஷயத்துக்காகவும் ஹாப்பினஸை நம்ம எப்பயுமே மிஸ் பண்ணிடவே கூடாது. சந்தோஷமா இருப்போம். சந்தோஷத்தை எல்லா பேத்துக்கும் கொடுப்போம். கண்டிப்பா இந்த தாட் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.